காமெடி சீனாக எடுத்துக்கிட்டால் படம் ஃபுல்லாக உட்காந்து அதாவது ப்ரோமோவாக போடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான சீன்ஸ் தான் எல்லா காமெடியும் நிற்கும். அதே மண்ணூர் என்னன்னு ஒரு கேரக்டர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. மாதிரி இருந்தாலும் அந்த காமெடி தூக்கி கொடுக்கும். இது முடிஞ்சதே தெரியல, ஒரு 50 நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இதுவும் சூப்பர் ஃப்ளோவாக போயிட்டே இருந்துச்சு. படம் முடியல, பட் சிம்பிளாக சீனாக பார்த்தா மீம் கண்டென்ட்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்ல முடியாது, ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோயின் இதுவுமே அவருக்கு டைலாக்லாம் கொடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணிடுறாங்க. பொண்ணுங்களாம் எப்படி சந்தானம் கண்டிப்பாக பேக் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா எடுத்துருக்காங்க. சந்தானம் கம்பேக் சூப்பராக காமெடி பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? படம் நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆச்சா? காமெடி எல்லாருக்குமே செட் ஆயிடுச்சுண்ணா. A to Z எல்லா ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தில் ஜில் ஜங் ஜங் படத்தில் நம்ம குழந்தை நடிச்சிருப்பாரு, அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே பக்காவான ரோல். மொட்டை ராஜேந்திரன், கிங்ஸ்லி எல்லாருமே சூப்பராக எல்லாம் A to Z வந்து எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக ரோல் அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காப்புல. சந்தானம் எல்லாருக்குமே அமைதியாக நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காப்புல. நல்லா லேக் ஆகிற மாதிரிலாம் இல்லைண்ணா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். போது தில்லுக்கு துட்டு ஒன்று எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் சூப்பர் ஃப்ளோவாக போயிட்டே இருந்துச்சு படம். மியூசிக்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியல. நான் படம் வந்து பார்க்குறேன். ஹீரோயின் வந்து எப்பவும் வந்து போகிற மாதிரி இருக்காங்களா? ஏதாவது இல்லைண்ணா, ஹீரோயின் இதுவுமே அவருக்கு டைலாக்லாம் கொடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணிடுறாங்க. பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்க, அப்படி பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி தலை தட்டி சந்தானம் மரண மாதம் முடிச்சிருவாப்புல.